ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டாக குயிக்காக வைக்கக்கூடிய ஒரு சாம்பார் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அரைக்கப்பளவு பருப்பு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ், தக்காளி, சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. 2 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் காயத்தூள், ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு. ஒரு குக்கரில் பருப்பை நல்லா கழுகிட்டு ஒரு 2 விசில் வாரது வரை நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்த பிறகு அதுக்கு கூடவே வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு புளியையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு விசில் வரது வரை வேக விட்டுக்கிடுங்க. நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க சாம்பார் தூளையும் காயத்தூளையும் ஆட் பண்ணி அதை 2 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கடுகு, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகா, மல்லி இலை தாளித்து வித்துறா டேஸ்டியான சாம்பார் தயாராக இருக்குது. இது இட்லி ரைஸ் கூட இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும்.